பயமா இருக்கேடி. How are you boys? How are you? ஏண்டி இது தமிழ்நாடு முண்டை. ஏய் வெல்கமா பேசு. எங்க இருந்து நீ வர? I am coming to London. லண்டனா? Yes. லண்டன்ல இருந்து இங்க எங்க ஆற புடிச்சிக்கிட்டு. ஏய் தமிழ்நாட்டு பாஷை எனக்கு தெரியுமா? அப்படியே சரி. வெல்கமா பேசு. ஏமா என்ன இம்புட்டு அழகா இருக்கே, உன் அழகுக்கு என்னதான் சாப்பிடுற? பண்ணி பிய திங்கற. பண்ணி பியவா? ஏண்டி விளக்காத வேலை எப்படியா பேசுற? விட்டமின் பி சாப்பிடு. அப்படி சொல்றீ? உடம்புக்கு நல்லது. ஏமா ஆளு அப்படி கால்ல அப்படி தொடைய காமிக்கும் அப்படியே வாழைத்தண்டு மாதிரி வலுவலன்னு இருக்கமா. உன தொடைய தூக்க லேசா எச்சு புத்தி ஊருமே. நீ ஊர்ற இல்லையா? நான் தூக்க மைச்சட்டுக்கார ஒரு மாதிரியா பாக்குறேன். நான் மாலை ஓட்டிக்க என் விரதத்தை கிளச்சிட்டியாடி. கவலைப்படாதீங்க. என்ன விழுங்க பாத்துட்டு போட்டு இன்னும் என்னத்த இந்த உடம்ப எதுக்கு செத்து போனா ஒண்ணு மண்ணு திங்க போகுது, நெருப்பு திங்க போகுது. ஊர்ல நாலு பேர் பார்த்து எடுத்துட்டு போட்டுமே, எதுக்காக போகுது? என்னடா தெரியாம கேக்குறேன். குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டியா? பாவாடை கட்டா ஒண்ணு கட்டாம வேற எந்த இதென்ன ஸ்மால் டேஸ்? அப்படியா? ஆமா உனக்கு தெரியுமா? இப்போல பேசணும் அது. ஏய் மச்சான் எங்க போறே? சரி போயிட்டு வா. என் நேம் தெரியுமா? தெரியும். ஏய் பொண்ணு மை நேம் இஸ் தெரியுமா? உங்க நேம் என்ன நேம் சொல்லுங்க. மை நேம் இஸ் கிரேன். கிரேனா? கிரேன். கிரேன்னா என்ன? கிரேன் இந்த வண்டி எல்லாம் தூக்கும்ல கொக்கி போட்டு. ஆகோ அந்த கிரேன் தான் என் பேர். ஓ கிரேன். விளக்கமா பிஞ்சிரும். ஓ கிரேன் கூப்பிட்டேமா. போடா நாயே. அப்படி பேடா பேசுற பேட் ஹாபிட். நாங்க இன்னைக்கு பெண்களா சேர்ந்து ஏதோ காவலுக்கு போகணுமா? ஏய் பவதாரணி பேக்குடா. சும்மா இல்ல அதான் கரெக்ட் பண்ணி வரங்குள்ளையும் நான் போடுற சித்திரவதை. ஏன்னா மாசானம் ஐயோ தொம்மிய குடிக்கையோ ஆசைப்பத்தியா வழக்கம் மாதிரி பிய்ய போறா. கலைச்சிருவாங்க போலயே. நான் என்ன பண்றதுக்கு? ஏய் மாசானம் என்ன பண்ற? நீ கேமராவை தூக்கிட்டு வந்தது இந்த மாதிரி மாறியே நான் வந்தேன் தெரியும். நேற்று அந்த ட்ரெஸ்ஸில் என்ன வீடியோ பிடிச்சிட்டு இன்னைக்கு இப்படி வரலன்னா ஒரே முகர கட்டிய போறேன்னு செருப்பிட்டு அடிப்பேன். அவங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லப்பாரு. நீங்களாம் காவலுக்கு வரீங்களா? வர்றமுக்கா காட்டுக்குள்ளே போக்கஸை கட்டி நீ எங்கட காசு வாங்கிறதுக்க. உங்களுக்கு எல்லாருக்கும் உண்மையை சொல்லப்பாரு. பார்க்கத்தே இஸ் மாடல் கேள் ஆனால் பக்கா லோக்கல். என் கூட இன்னொருத்தி வந்துருப்பா தோழி. பார்த்தீங்களா? அவளை பார்த்தீங்களா? அவள் அரைய பெண் குதிரை கூட தொத்து போயிரு அந்த அளவுக்கு மாடு மணிக்கு இருப்பான். ஏ தோழி வாடி கண்டார போலி எல்லாத்தையும் போயிட்டு ஏன்ட்ட வர்றியா? நீ பொம்பளை என்ன பண்ண போற? நீ பொம்பளை தானே பாடி தோழிமா. ஏய் பத்தியா உன்னை பார்த்தோன்னு இருக்கிற தாய்மார்கள்லாம் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. இல்லை இப்படியெல்லாம் ஒரு பொம்பளை இருக்கான்னு பாக்குறாங்க. அதாவது அவங்க மனசுல என்ன தெரியுமா ஓடுது? என்ன? நம்ம ஊருக்காக நம்ம நாடகம் வச்சதுக்காக நம்ம வரிப்பணம் கொடுத்ததுக்காக வெளிநாட்டுல இருந்து ஒரு பீஸை இறக்கி இருக்காங்களேன்னு தோன்றாங்க. அப்படியே பக்கத்து ஊர் தான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். எந்த பொம்பளைக்கு நெஞ்சில மூட்டு மசுறு முளைச்சு விளக்க மாதிரி பெய்ய போகுது. ஓகே தேங்க்யூ. நெஞ்சு மயிரை மட்டும் பார்க்காத. சொல்லாதடி. ஏன் தெரியுமா? உன்னை டான்னு கூப்பிடுறதா டீனு கூப்பிடுறதா? டட்டடா டிட்டின்னு கூப்பிடு. சொல்ற கேக்குறேன். இந்த மாதிரி புடவை கிட்ட எனக்கு ஒத்துக்கிற மாட்டுதுடா. அங்கங்க ஊக்குப்பட சொல்றாங்க. என்ன செட் ஆக மாட்டுது. இதுதான் மாட்டணுமா கலட்டணுமா இறக்கி விட்டோமா அடியே என்னடி அரகால் டவுசரோட வந்திருக்க? வெளிநாட்டு கல்ச்சர் எல்லாம் அப்படித்தான். உள்பாவோட கட்ட டவுசரோட திருதான். அடி நாசமா போற முண்டை எங்கிட்டு வாடி. ஏங்க நீ அப்படி ஏங்க நல்ல பொம்பளை நீ அப்படி நில்லு. நான் உள்ள பாவாடை கட்டி இருக்கேன். உன்னை மாதிரி ஈத்த முண்டன்னு நினைச்சிட்டா? அவரு முண்டமா நல்ல காசு இருக்கிற புண்ணி அவங்க பாத்துட்டு போட்டோம். பார்த்தா பரவாயில்ல மண்ணள்ளி போட்டுருவாங்கடி. இவ பரவாயில்ல திருப்பூர் ஆத்திர கழுப்பு கழிச்சுக்கிறான். சொல்லிமா என்னடா செல்லம் உள்ள டவுசர் போட்டிருக்க? பாவாடை விட எல்லாம் உங்க நாட்டுல கட்ட மாட்டீங்களா? எங்க கல்ச்சர்ல வந்து டவுசர் ஒன்லி டவுசர். ஏன் அப்படி? நான் வந்து ஃபாரின்ல இருந்து மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி பார்க்க வந்துச்சு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகாம இங்கேயே வந்தா? சுத்தி பார்க்கறப்ப காட்டுக்குள்ள காவலுக்கு போறதுக்கு ஆள் தேவைப்படுதான். ஓ பஸ்ஸுக்கு காசு. அப்ப நீங்க எதுக்கு ஆள் தேவைப்பட்டாலும் போவீங்களா? பிளேனுக்கு போற காசை தொலைச்சிட்டு உங்ககிட்ட வேலை பார்த்து காசை வாங்கிட்டு காலைல ஃபிளைட் பிடிக்கணும். மாதிரி கொடுக்குற 4000 ரூபாய்க்கு நீ ஃபிளைட்ல போற எண்டி முண்டை. கவலைப்படாத. என்ன பார்த்தா என் கேள் மாதிரி இல்லை. என்ன வீடியோக்கார உன்னை தனியா வேற செல்லுல எடுக்கிறாரு? இது வந்தது நான் அவருக்காக தாண்டி. ஐயோ அப்படியே இருக்குடி டோல்கேட் மாதிரியே. ஐ அம் ஃபாரின் ரிச் கேர்ள். முந்தி காட்டுல FTV பாத்திருக்கேன். FTV ஆளு முரட்டு பீஸா இருக்கீடி. ஆளு சித்தாளா இருக்க இத்தனை தண்டி வச்சுட்டு வந்து சைஸ் தக்கன விளக்க பீஸ். ஓகே தேங்க் யூ. பெண்ணுக்கு பெண்ணு டேமேஜ் பண்ணாத. பெண்ணுக்கு பெண்ணு பேராசப்படுறேன் நானு. எனக்கு இந்த மாதிரி இல்லையே அழகு அப்படின்னு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வாட் இஸ் திஸ்? நான் அந்த தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கே ஒரு முக்கிய காரணம் இருக்கு. வாட்? இங்கே இந்த நாடகத்தில் நடிச்சு நல்லா நான் பேர் வாங்கன்னு தான் வந்திருக்கேன்.
ஓ அப்படியா? ஆமா. உனக்கு தமிழ்ல எல்லாம் பேச வருமா? எங்க வீட்டுக்கார் வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான். எத? எங்க வீட்டுக்கார். ஏன் கல்யாணம் ஆயிருச்சா? மை ஹஸ்பண்ட். இதோ ரிங்கு மாத்திருக்கேன் பாரு. அவங்க வீட்டுக்காரர் என்ன வேலை வைக்கிறாரு? எப்படி சொல்றதுன்னு தெரியல. வாயால தான் சொல்லணும். நான் இப்ப ரொம்ப துக்கத்துல இருக்கேம்மா. ஓ வாட் இஸ் த ஃபீலிங்? ஐ எம் எ பிரெக்னன்ட். மேடம் 3 month பிரெக்னன்ட். மேடம் அந்த பிரெக்னன்சி கிட்ல நீங்க ஊத்தி பாத்தீங்களா? 2 கோடு காட்டுச்சாம். எஸ் 2 கோட் நேத்து காட்டுச்சு. எப்படி நீ காட்டும்? அது பொம்பளைக்கு தானே நீ காட்டா? 4 ஓடு காட்டுச்சான். 4 கோடு உங்க இதுல காட்டுச்சு. வந்து புடிச்சது அந்தால தானே விளக்கம். அப்ப நீங்க பேபி பெத்துக்க போறீங்களா? இத உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னீங்களா? நாளைக்கே போய் பேபியை கழிக்க போறேன். வாட்? ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படி பண்ணாதீங்க. தமிழ்நாட்டு பெண்ணா இருந்தாலும் வெளிநாட்டு பெண்ணா இருந்தாலும் என்ன ஆசை இருக்கு தெரியுமா? அப்படி சொல்லாதீங்க. எங்க தமிழ்நாட்டுடைய பெண்களுடைய கல்ச்சர் என்ன தெரியுமா? என்ன? குழந்தை இல்லாம எவ்வளவு எல்லா கடவுளையும் வேண்டுவாங்க. ஆமா. அதனால நீங்க வந்து இந்த பிள்ளைய கலைக்காதீங்க மேடம். எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இல்லைம்மா உனக்கு தெரியாது. என்ன? நான் ஃபாரின்ல இருக்கிறப்ப இருந்து 3 month ரொம்ப பிரெக்னண்டா இருக்கேன். ஏன் பேபியை கழிக்க போறேன் தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு என்ன ஆசை இருக்க போகுது? ஒரு பெண்ணு மாசமான விஷயத்தை ஒரு ஹஸ்பண்ட் சொல்லணும். அவர் முகத்துல வர சந்தோஷத்தை பார்த்து ரசிக்கணும்னு ஆசை இருக்குங்க. ஆமா. நான் 3 month பிரெக்னண்டா இருந்து எதுக்கு? நான் நேத்து தான் ஃபிளைட் பிடிச்சு ஃபாரின்ல இருந்து தமிழ்நாடே வந்து. சரி. நான் 3 மாசமா இருந்து என் புருஷன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏண்டி எங்க இருக்கேன் உன் புருஷன்? அவன் தமிழ்நாட்டுக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு. அவன் தமிழ்நாடு வந்து 8 வருஷம் ஆச்சுன்னா அப்ப அந்த பிள்ளைக்கு தகப்பன் யார்? அவனே நொட்டு நாத்தே நாம்பளுக்கா பஞ்சம் போடி. அப்படி அப்ப பிள்ளை வந்தா யாரு பேர் இன்சியலா? அப்ப மாசானம். உனக்கு அவர் தான் பாவத்தை எங்க அண்ணன் கிடைச்சா உனக்கு. இன்னைக்கு அந்த ஆள்னால இந்த நிலைமையில நான் நிக்கிறேன். நேத்து வந்து அழகா வந்த, இன்னைக்கு வந்து அரையும் குறையுமா வந்திருக்கேடி. அரையும் அடங்காத முண்டை. பாக்குறவங்க கண்ணுல கோளாறு இருக்கு. என் ட்ரெஸ்ல எல்லாம் நோ ப்ராப்ளம். இப்படி வந்து நிக்காத. என் தாய்மார்கள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி சங்கடப்படுவாங்கல்ல. என்ன நானும் நல்லா தான் நிக்கிறேன். இங்க ஒரு முடிஞ்சு அவ்வளவுதான். நீ அந்த பழைய துணியை மூணு என்ன திறந்தா என்ன? இயற்கை ரசிக்கணும்டா. இயற்கை அது. எஸ். ஓ என்ன இருக்கு உள்ள? ஒரு துண்டு தர ஒரு மயிரும் இல்லை. நல்ல பொம்பளை நீ எடுத்து காட்டு. இது வந்துடா. அது மாதிரி நான் சமோசான்னு நினைச்சியா? என்ன ஆளுங்க